துபாயில் கார் ரேஸில் ஈடுபட்ட அஜித் நேற்று விபத்தில் சிக்கிய நிலையில் அவருக்கு எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் தற்போது மீண்டும் அதே புத்துணர்வுடன் தற்போது நடிகர் அஜித் கார் பந்தய பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். விபத்துக்கு பிறகு விடாமுயற்சியுடன் அஜித் கார் பந்தயத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நன்மை தகவலை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா விவரம் என்ன? தேவப்பிரியன், நடிகர் அஜித் கார் ரேஸ் ஒரு அணியை வாங்கி இருக்கிறார். அந்த அணியான போட்டி வருகிற 11 மற்றும் 12ஆம் தேதி துபாயில் நடைபெறுகிறது. இதற்கான பயிற்சிக்காக அவர் சென்னையில் இருந்து துபாய்க்கு சென்றார். அவர் மட்டும் இல்லாமல் அவர் அணியினரும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த பந்தயத்துக்கான அந்த பயிற்சி என்பது 24 மணி நேரமும் நடைபெறும். அந்த வகையில் தான் நேற்று அவர் அந்த கார் பந்தய பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அந்த கிட்டத்தட்ட 3 மணி நேர பயிற்சியை எடுத்துக்கொண்டிருந்தார். அதற்கு பிறகும் அவர் அந்த கார் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் வளைவில் கார் மோதி அவருக்கான அந்த விபத்து ஏற்பட்டது. கார் சேதமடைந்தாலும் அவருக்கு சிறு காயமின்றி அவர் தப்பினார். இந்த நிலையில் தான் அவருடைய மேலாளர் நம்மளுக்கு தகவல் கொடுத்திருந்தார். குறிப்பாக அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சிறு காயமும் கிடையாது, அவர் விரைவில் பயிற்சியில் ஈடுபடுவார் என்று கலந்து கொள்வார் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அந்த பண்ணி தான் இன்று சுமார் 1 மணி நேரம் 30 நிமிடம் கார் பந்தய அந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் மட்டுமில்லாமல் அவர் அணியினரும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று அவர் அடிபட்டு கார் விபத்து ஏற்பட்டது என்றெல்லாம் தகவல் வெளியான நிலையில் தான் தற்போது அந்த எந்த ஒரு காயமும் தப்பித்த அஜித்குமார் தற்போது மீண்டும் பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். நல்ல உற்சாகத்தோடு அவர் கலந்து கொண்டார் என்றும் 1 மணி நேரம் 30 நிமிடம் அந்த பயிற்சியில் அவர் ஈடுபட்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாளையும் அவர் பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். திட்டமிட்டபடி வருகிற 11 மற்றும் 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த கார் ரேஸ் பந்தயத்தில் கலந்து கொள்கிறார். அஜித் அணியின் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் மொத்தம் 42 அணிகள் இந்த கார் பந்தய போட்டியில் பங்கேற்கிறார்கள். இதற்கான பயிற்சியில் தான் தற்போது அஜித்குமார் தன் அணியினருடன் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். தேவப்பிரியன், செந்தில் ராஜா, விடாமுயற்சி படத்துடைய திரையிடல் அப்படி தள்ளி போயிருக்கு. இந்த சூழ்நிலையில கார் ரேஸ்லயும் தீவிரம் காட்டி வராரு. விடாமுயற்சி எப்ப வெளியாக வாய்ப்பு இருக்கு? கார் ரேஸ்ல இப்ப ஈடுபடுறதுக்கு அடுத்ததாக ஏதாவது முக்கியமான போட்டிகள் வர இருக்கா? தேவப்பிரியன், கார் ரேஸில் மிகுந்த ஆர்வம் கொண்ட அஜித்குமார் அதான் அந்த அணியை வாங்கி இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் அவர் தற்போது 2 படங்களை நடித்து முடித்து விட்டார். விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்களுடைய படப்பிடிப்பையும் முடித்து விட்டார். தற்போது அவர் கார் ரேஸில் ஆர்வம் காட்ட அதில் கவனம் செலுத்த திட்டமிட்டு இருக்கிறார். இதன் காரணமாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் வரை அவர் இந்த கார் ரேஸ் மற்றும் கார் பந்தயத்தில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலம் சினிமாவில் இருந்து ஒதுங்கி இந்த கார் ரேஸ் கவனம் செலுத்த இருக்கிறார். அதற்கான வேலைகள் தான் தற்போது ஈடுபட்டு இருக்கிறார். அதில் முதல் கட்டமாக தான் தற்போது அந்த ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதி துபாய், அதற்கு பிறகு ஐரோப்பிய கார் பந்தயம் என அடுத்தடுத்து தொடர்ச்சியாக குறிப்பிட்ட இடைவெளியில் அவருடைய அணியினரும் அந்த போட்டியில் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தேவப்பிரியன், செந்தில், வழக்கமாக இந்த பயிற்சியில் ஈடுபடும் போது அந்த ரேஸ் கார் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் 1 மணி நேரத்திற்கு பயணிக்கக்கூடிய திறன் பெற்றது? இன்னும் எத்தனை நாட்கள் இது போன்ற பயிற்சியில் ஈடுபட வேண்டும்? தேவப்பிரியன், 1 வார காலம் அந்த பயிற்சி என்பது ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் போட்டி 11ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த பயிற்சியானது 2 தினங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. இது ஒரு IPL போட்டி போன்ற ஒரு கார் ரேசிங் போட்டி. அதில் கிட்டத்தட்ட 42 அணிகள் பங்கேற்கிறார்கள். இதில் லிமிட் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்த என்ஜினுடைய திறன் கொண்ட கார்களை இயக்குகிறார்கள். அதன்படிதான் அதற்கான தேர்வுகளும் செய்யப்பட்டு அதற்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்படுகிறது. ஒரு வீரருக்கு தகுந்த வகையில் அவர் விரும்பும் வகையில் அந்த கார் வடிவம், அதோடைய இன்ஜின் திறன் என அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டு அந்த கார் வடிவமைக்கப்பட்டு அவர்கள் போட்டியில் கலந்து கொள்வார்கள். இந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு மேலாக அவர் இடையில் ஏற்கனவே பல கட்டங்களில் அவர் இந்த கார் பந்தயத்தினுடைய பயிற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் தற்போது தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் 1 வார காலம் அந்த பயிற்சியில் ஈடுபட இருக்கிறார்கள். அதன்படிதான் 2 நாட்களுக்கு முன்பு அந்த கார் ரேஸ் அந்த பயிற்சியானது தொடங்கி இருந்தது. அந்த சமயத்தில் தான் நேற்று அவர் விபத்தை சந்தித்தார். அவர் கார் விபத்தை சந்தித்தது. இருந்தாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் எந்த காயம் ஏற்படாத நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் இன்று பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் அந்த பயிற்சியானது நடைபெறும். அந்த பயிற்சியில் தான் தற்போது அந்த 1.5 மணி நேரம் அவர் பயிற்சி எடுத்திருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.